விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். காசாவிலே அல்லலரும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் இஸ்ரேலினுடைய அராஜக படுகொலைகளின வெறித்தனமான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இஸ்ரேலை பயங்கரவாதிகள் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று அவரினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான திராவிட கட்சிகள், அதாவது பெரியாரினுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் குறிப்பாக இப்போது உடனடியாக சென்னையிலே பாரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து இப்போது நடாத்தி கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே புதுப்பேட்டை முதல் எழும்பூர் வரை பாரிய பேரணி ஒன்று நடாத்தப்பட்டு இப்போது பொதுக்கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே திரையுலக பிரபலங்கள் மற்றும் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பொறுத்து பார்க்கின்ற போது அங்கே பல நூற்றுக்கணக்கான மக்கள் புடைசூழ பேரணியாக வந்ததனால் சென்னை மாநகரத்தின் ஒரு பகுதி அப்படியே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனது. அந்தளவு மக்கள் மதம் இனம் சாராது பெரியாரினுடைய கொள்கைகளே ஊறி போயிருக்கக்கூடிய அந்த மக்கள், குறிப்பாக அவர்கள் உங்களுக்கு தெரியும் பெரியாரினுடைய சிந்தனைகள் என்று வருகின்ற போது அதனை முன்கொண்டு செல்லக்கூடிய திராவிட கட்சிகள் அனைத்தும் இணைந்துதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன. அதன் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மற்றும் திராவிட கட்சிகளினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி, முனைவர் ஜவாஹருல்லா தலைமையிலான கட்சி, அதே போல SDPI கட்சி, நெல்லை முபாரக் அவர்கள் தலைமையிலான கட்சி, அதே போல இன்னும் பல கட்சிகள் இங்கே பங்கு பெற்றிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாகவே சொல்ல போனோம் என்றால் திரையுலகத்தைச் சேர்ந்த நடிகர் பிரகாஷ்ராஜ், நடிகர் சத்யராஜ், அதே போல இயக்குநர்கள் அமீர், இயக்குநர்கள் வெற்றிமாறன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதே போல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த பலர், குறிப்பாக முன்னாள் MLAக்கள் என்று வருகின்ற போது நிஜாமுதீன் அவர்கள், அதே போல முன்னாள் MLA என்று வருகின்ற போது தனியரசு அவர்கள், இப்படி பலரும் இதிலே கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இவர்கள் அனைவரும் பேசிய ஒரு மொழி ஒன்றுதான், இஸ்ரேலினுடைய அராஜக நடவடிக்கைக்கு எதிராக மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை கொழுந்து விட்டு எரியும் நெருப்பாகவே பார்க்க வேண்டுமே தவிர மக்களினுடைய இனப்படுகொலை ஆதரிக்கின்ற நாடாக இந்தியா இருந்துவிடக்கூடாது. அதற்கு இந்தியாவினுடைய அரசாங்கம் முன்னின்று செயற்பட வேண்டும், உலக நாடுகளையும் இணைத்துக் கொண்டு என்று பல்வேறு கருத்துக்களை அவர்கள் முன்வைப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இதில் இன்னும் சில விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற அட்டூழியங்களுக்கு எதிரான அராஜக போக்கை கண்டித்து இடம்பெற்ற இந்த மாபெரும் பேரணியிலே கலந்து கொண்டிருந்த மக்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது அங்கே தொடர்ந்தும் காத்திருந்தமையும் காணக்கூடியதாக இருந்தது. எது எவ்வாறாக இருந்த போதிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலினுடைய எதிர்ப்பு தன்மையை இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் அதிக மக்கள் காண்பித்து வரக்கூடிய சூழலில் இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாகவே சொல்ல போனால் இந்த நேரத்திலும் இந்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரவு நேரமாகியும் அந்த போராட்டத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதுதான் என்று போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தினை பலர் ஒன்றிணைந்துதான் ஏற்பாடு செய்திருந்தார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வில் பலர் குறிப்பாக தங்களுடைய சொந்த கருத்துக்களையும் இந்த இடத்துல தெரிவித்து வருவதையும் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இப்போதைய நிலையில் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியோடு இணைந்த ஒன்று கூடலாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து மறைந்திருங்கள் அன்பான நேயர்களே.